ஹாய் காய்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். இந்த வீடியோவில் நம்ம பார்த்தீங்கன்னா ரோஜா சீரியல் ஹீரோயின் பிரியங்கா நல்கரி பற்றின லேட்டஸ்ட் நியூஸ் தான் ஷேர் பண்ண போகிறோம். ஸோ சீரியலை பற்றின மோஸ்ட் இன்ட்ரெஸ்டிங்கான அப்டேட்லாம் நீங்கள் தெரிஞ்சுக்கணும்னு நினச்சிங்கன்னா மறக்காமல் நம்மளோட சேனலை விசிட் பண்ணி பாருங்கள். பிடிச்சா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஸோ ரோஜா சீரியல் ஹீரோயின் பிரியங்கா நல்கரி, ரோஜா சீரியலுக்கு இவங்களுக்கு எக்கச்சக்க ஃபேன்ஸ், குட் ரெஸ்பான்ஸ் நிறையவே கிடச்சிது. அதுக்கு ஆஃப்டர் இவங்க பார்க்கும்போது சீதா ராமனில் கமிட் ஆனாங்க. இப்போ நல்ல தமிழில் ஆக்ட் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ இவங்களுக்கும் ராகுல் வர்மாக்கும் ரோஜா சீரியலில் ஆக்ட் பண்ணும்போதே பிரேக்கப் வந்துச்சு. ஆல்ரெடி இவங்களோட என்கேஜ்மெண்ட் முடிஞ்சதுக்கப்புறம் ஸோ நிறையா பேருக்கு இவங்களை பற்றி நல்லாவே தெரிஞ்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். சடன்லி பார்க்கும்போது பிஃபோர் இயர் மேரேஜ் ஆயிடுச்சு அப்படின்ற ஒரு ஷாக்கிங் பிக்சரை ஷேர் பண்ணாங்க. என்னதான் ஷாக்கிங்காக இருந்தாலும் இவங்களுக்கு மேரேஜ் ஆயிடுச்சு, அவங்களுக்கு பிடிச்சவங்க கூட அப்படின்னு சொல்லி நிறையா பேர் விஷஸ் பண்ணிட்டு இருந்தாங்க. இவங்க மேரேஜ்க்கு ஆனது அப்புறம் நல்லாவே ஒரு க்யூட் கப்பலாக தான் இருந்தாங்க. எல்லாருமே லைக் பண்ணக்கூடிய கப்பல். ஸோ நிறையா பிக்ஸ் அண்டு ரீல்ஸ் எல்லாமே ஷேர் பண்ணிட்டு இருந்தாங்க. ஸோ இவங்க பார்க்கும்போது சீதாராமனில் ஆக்ட் பண்ணிட்டு இருக்கும்போது தான் மேரேஜ் நடந்துச்சு. ஸோ மேரேஜ் ஆனனால இவங்க இனிமேல் ஆக்டிங் வர மாட்டேன், சீரியல் குவிட்டர் அப்படின்னு சொல்லிட்டு எல்லா பேர்த்துக்குமே அஃபிஷியலாக ஷேர் பண்ணாங்க. பட் இவங்கள ஃபேன்ஸ் எல்லாமே ரொம்பவே மிஸ் பண்ணாங்க. ஸோ சீரியல் விட்டு போயிட்டாங்களே, நல்லா ஹாப்பியாக இருப்பாங்கன்னு பார்க்கும்போது சடன் என்ட்ரியாக நல்ல தமிழில் இவங்க ஒரு என்ட்ரி கொடுத்தாங்க ஹீரோயினா. இதுவே ஹாப்பி நியூஸ் தான். பட் ஷாக்கிங்காகவும் இருந்துச்சு. இனிமேல் இவங்க ஆக்ட் பண்ண மாட்டாங்கன்றப்போ திருப்பி நல்ல தமிழில் என்ட்ரி கொடுத்தாங்க. இப்போ என்ன நியூஸ் ஸ்ப்ரெட்டிங் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கும்போது இவங்களுக்கும் இவங்க ஹஸ்பண்ட் ராகுல் வர்மாவுக்கும் டிவோர்ஸ் ஆகிடுச்சு அப்படின்ற கொஸ்டின் தான் எல்லா சேனல்ஸ்லையுமே டெலிகாஸ்ட் பண்ணிகிட்டு இருக்காங்க. ஸோ என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கும்போது ரீசெண்டாக பிரியங்கா நல்கரி அவங்க ஹஸ்பண்ட் கூட எடுத்த பிக்ஸ், ரீல்ஸ் எல்லாமே ஷேர் பண்ணிட்டாங்க. ஒரு பிக் கூட அவங்களோட ப்ரொஃபைலில் இல்லை. அதே மாதிரி ராகுல் வர்மாவும் பண்ணியிருக்காங்க. ஸோ இதை பார்த்துட்டு ஃபேன்ஸ் எல்லாமே ரொம்ப கொலாப்சிங் ஆகி அவங்கக்கிட்டே கேட்டிருக்காங்க, நீங்கள் எப்போ சிங்கிளாக இருக்கீங்களா அப்படின்னு சொல்லிட்டு. அதுக்கு ஆமாம் அப்படின்றதையும் அவங்க ஷேர் பண்ணியிருக்காங்க. ஸோ இவங்களுக்கு டிவோர்ஸ் ஆகிடுச்சா அப்படின்னு சொல்லிட்டு தெரில. பட் இவங்க ரெண்டு பேருமே அவங்கவுங்க எடுத்த பிக்சர்ஸ் எல்லாமே டெலீட் பண்ணிட்டாங்க. ஸோ இதை ஹீரோயினே மஸ்ட்டு வாட்ச் பண்ணியிருப்பாங்க அப்படின்னு நினைக்கிறேன். அவங்க ஷேர் பண்ணுற பிக்குக்கு கீழே எல்லாமே என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னு பார்க்கும்போது, உங்களுக்கு அப்கமிங் சூன் 2வது மேரேஜா, என்னோட விஷயம் நிறையாவே ஷேர் பண்ணுறாங்க. பட் இதை கம்மிங் சூன் ஹீரோயினே அஃபிஷியலாக ஷேர் பண்ணுவாங்க அப்படின்னு நினைக்கிறேன் பிரியங்கா நல்கரி. பட் இவங்க ரெண்டு பேரும் ஒன்றா இருந்தால் தான் எல்லா ஃபேன்ஸுமே லைக் பண்ணுவாங்க. பட் அந்த மாதிரி எதுவுமே இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வேண்டிக்கலாம். ஸோ நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படின்றத கமெண்ட்டில் ஷேர் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வியூவர்ஸ்.